ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஜாங்கிரி. இதை நான் வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு மிகவும் சுலபமான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு. இதை நம்ம வீட்டிலே செஞ்சு அசத்தலாமே, எதுக்கு கடையில் வாங்கணும்? இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாங்கிரி செய்கிறதுக்கு நான் 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் உளுந்து. இதை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறைய தண்ணி ஊற்றணும், நம்மளுக்கு மாவு பதத்தில் கிடைக்காது. அதனால் இங்கே கிரைண்டரில் அரைச்சிக்கிறதே நல்லது. உளுந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 15 நிமிஷம் நல்லா அரைஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம வழித்து எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மாவு கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிக்கு சோடா உப்பு. இது கூட ஒரு சிட்டிக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன், இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை 5 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறதுனால மாவு நல்லா சாஃப்டாக ஆகிடும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். மாவை இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம கவரில் வந்துட்டு மாற்றிக்கலாம். யூஸ்வலாக ஜாங்கிரி பண்ணுறதுக்கு தனியாக கிளாத் இருக்கும், அப்படி இல்லைன்னா பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ரெண்டுமே எல்லார் வீட்லேயும் இருக்காது. அதனால இன்றைக்கி நான் பால் கவர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஜாங்கிரி பண்ணலான்னு காமிக்க போகிறேன். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கவரில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். அப்போ தான் மாவு வெளில வராமல் இருக்கும். நம்ம பிழியிறப்ப லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாங்கிரியை நம்ம தட்டில் வந்து செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 சுற்று, அதுக்கப்புறம் இப்படி புழிஞ்சிடலாம். கரெக்டாக பிழிஞ்சாச்சு, மாவு நல்ல பதத்தில் இருக்குது. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம எந்த கப்பில் வந்துட்டு உளுந்து அளந்தோமோ அதே கப்பில் தான் அளந்துக்கிறேன். 1 கப்பு உளுந்துக்கு 2 கப்பு வந்து சர்க்கரை. 2வது கப்பு. இப்போ இது கூட 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு, 1/2 கப்பு. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா பாகு கொதிக்குது. இது கூட நான் 6 ஏலக்காய் கொஞ்சமாக ஜீனி சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். பாகு நல்லா கொதிக்கட்டும். பாகு நல்லா கொதிச்சு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். பாகு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுமாரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு 2 விரல் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக கம்பி மாதிரி வந்து உடையும். இதை கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த பாகு கூட 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்க்குறேன், ஏன்னா பாகு வந்து கட்டியாகாமல் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஜாங்கிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜாங்கிரி பிழியறதுக்கு ஒரு கடாயில் 1 இன்ச்சு அளவு எண்ணெய் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ சூடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சமாக இது பிழிஞ்சு விட்டு பார்க்கலாம்.
இந்த மாதிரி சட்டுன்னு மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் கரெக்டான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஜாங்கிரி பிழிய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை எப்பவுமே மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சுற்று சுற்றிட்டு அவ்வளோதான். இன்னொரு ஜாங்கிரி பிழிஞ்சு காமிக்கிறேன். ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஜாங்கிரி வெந்துடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கொஞ்சமாக எடுத்து நீங்கள் அமுத்தி பாருங்கள். கட்டியாக இருந்துடுச்சுன்னா ஜாங்கிரி வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற ஜாங்கிரியை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நாள் ஊறணும் தேவை கிடையாது. நம்ம அடுத்த ஈடு போட்டு எடுக்கிற வரைக்கும் ஊறினா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் ஜூஸியாக இருக்குது பாருங்கள். வர தீபாவளிக்கு ஜாங்கிரியை வீட்டிலே செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.